வேற லெவலு இந்தியன் பைக்ஸ்ல அப்டேட் வந்துச்சு. வாங்க அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் ஆகுது. ஐயோ இந்த வாட்டி என்னென்ன பூச்சர் விட்டுருக்கானு தெரியல. செமையா அப்டேட் விட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். எவன்டா பழைய நோட்டு எடுத்து மூச்சல போறது? பிச்சு கிச்சி மேக்ஸி தமிழ் ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹோம்வொர்க் தெரியலடா. இப்பதான்டா ஸ்கூலே ஆரம்பிச்சிங்க. போங்கடா டேய். அடே என்ன சொல்ற? உண்மையாவா? ஓகே ரைட்ரா வாடா. இந்தியன் பைக்ஸ்ல வணக்கம். எனக்கும் பாத்தீங்கன்னா குட்டி ஆர்சி ரேஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது நம்ம அந்த கருப்பு கலர் சொக்கா வந்து பாத்தீங்கன்னா பப்ளு வாங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி காரை நல்லா செம்ம ஸ்பீட ஓட்டிட்டு இருக்கோம். பட் அவன் கொஞ்சம் தருமாடிட்டு இருக்கிறானே, எங்க போய் சொருவ போறேன்னு தெரியல. வாங்க நம்ம ஸ்மூத்தா போயிடலாம். ஓகே நான் சொன்ன மாதிரி வாய வைக்கல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி பயபுல கீழே விட்டான் பல்ட் அடிச்சுட்டு. இப்போ நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு ரீச் பண்ணி ஜெயிச்சிட்டோம். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சி கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்ஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே மக்களே, இனி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்ஸ்ல என்னென்ன நியூ அப்டேட் வந்திருக்குன்றத ஆஃபீஷியலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ டக்குன்னு ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போறோம்னா கார் மாடிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அதுல முன்ன வந்து பாத்தீங்கன்னா கலர் டயர் கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி தான் வந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க டயர் கலரும் சேஞ்ச் பண்ணலாம். டயரோட சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்குள்ள டயர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய டயரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கல, ஸோ அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டயரை ஹைட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு நீங்க ஹைடும் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வாங்க இதை வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இதுதான் டயர் இருக்குல்ல, பெரிய டயர் மான்ஸ்டர் ட்ரக் டயர் மாதிரி இருக்குல்ல, பார்க்க பயங்கரமா இருக்கு. காரை பார்க்கறதுக்கு சாமி இங்க பாருங்க வேற லெவல் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்தடுத்தலாம் அப்டேட்லாம் பார்க்க இன்னும் பயங்கரமா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க தயவு செய்து. தப்பி பிரேக் முடியல. ஐயோ போச்சுரா சாமி. அப்பா என்ன அடிடா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கேம்ல இதுக்கு மேல புது புது சீட் கோட்லாம் வந்திருக்கு. அதை பத்தி இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சீட் கோடு. ஸோ டக்குனு ஃபோன் எடுத்துக்கிட்டு என்ன நம்பர் போடணும்னா 29 அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன வருது? அடே என்னோட டயர் மட்டும் தான் இருக்குது, காரை காணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கார். ஓகே, ஸோ இந்த இன்விசிபிள் கார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கேம்ல கொண்டு வரணும்னா 28 அப்படின்னு ஃபோனில் போட்டால் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி பண்ணணுன்ற பொசிஷன்லாம் எல்லாம் உங்களுக்கு தந்திருப்பேன். ஸோ குரூப்பில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன ப்ரோ புது சீட் கோடு வந்துருக்குதே அப்படின்னு கேட்பீங்களா. வாங்க அடுத்தது நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது இன்விசிபிள் கார் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயர்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதா, கலர்லாம் ஏதோ அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். எதுவுமே பண்ண முடியலையே. ஓகே ரைட்டு, சரி இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிதான் பார்க்கலாம். இப்போ ஒரு கிரைனட் குண்டை தூக்கி விசிறி விடுவாங்க. ஓகே எங்கடா காரு காணும், எங்கடா காரு மறைஞ்சிச்சு. ஓ வெடிஞ்சு போச்சா. ஓகே ரைட்டு மக்களே. சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புது சீட் கோடு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கடா கார் ஷோரூமுக்கு போயிட்டு இருக்கா, புது கார் வந்திருக்குதா நம்ம கேம்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே, டேய் இது நம்ம ஊர்ல சுசுகி கார் ஆச்சடா, டேய் இந்த கார் ஜீவகன் கார் ஆச்சுடா, இந்த கார் எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே, இது நம்ம ஊர்ல நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க இந்த காருக்கு. ஏன் நீங்க கூட உங்க ஃபேமிலியில இந்த கார் வச்சிருந்தா வைக்கலாம். இது சுசுகி காரு. ஸோ இந்த கார் ஆக்சுவலா நம்ம கேம்ல புதுசாக வந்துக்குது. இதோட சீட் கோடை இப்போ நான் என்னன்றதை சொல்றேன். இங்க பாருங்களேன். ஸோ கார் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா சூப்பரா இருக்கும் மக்களே, குட்டியா. ஸோ இதோட சீட் கோடை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம் வெயிட் நிமிட், நான் இறங்கி உங்களுக்கு சொல்றேன். இப்போதான் டெலிவரி எடுத்து வந்தா அதுக்குள்ள ஸ்கிராட்ச போட்டானே காரை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதோட சீட் கோடை பார்க்கலாம். ஸோ இதோட சீட் கோடு வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்துக்கிட்டு நேரம் நான் சொல்றத போடுங்க. ஸோ 2 ஃபர்ஸ்ட் அப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது 8 அப்படின்னு போட்டுக்கோங்க. 28 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி கலர் ஸ்விஃப்ட் வந்துடும். ஸ்விஃப்டா இல்லை, இதுவே சுசி கார் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கார் மாடல் பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு சேலஞ்ச் மோடுன்னு கீழே இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 சாம்பி மோடு வரும். இப்போ 2 சாம்பி மோடு என்னடா, இன்னொரு சாம்பி மோடு என்னடா புதுசா வந்திருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. இருங்க மக்களே, அந்த சாம்பி மோடுக்கு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடு என்னடா இது அப்படின்னு கேட்பீங்க. ஆஹா ரைட்ரா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புது ஜாம்பி மோடு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போன காரு. ஸோ இந்த மோடெல்லாம் கொண்டு வரணும்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் இது கொண்டு வரணும். டேரெக்டாக வராது எதுவுமே நான் சொன்னது. ஸோ அதனால் நான் சொன்ன ஸ்டெப்பில் வாட்ஸ்அப் போய் அதில் என்ன பண்ணியிருக்கணும் அதை போய் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மோடில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம காரு, பைக்கு, ஹெலிகாப்டர் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில ஜாம்பி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே எடுக்க முடியாது, கன்று மட்டும் தான் தருவானுங்க.
கார் கீர்லாம் எதுவும் ஓட்ட முடியாது. ஐயோ என்னடா எங்கடா வாழைப்பழம் மாதிரி தொங்கிட்டு இருக்காரு, அடே யாரா வண்டே பிராங்க்லின், ஆஹா போச்சுடா முடிச்சு விட்டானுங்க நம்மள. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான ஹாரரான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன அப்படி ஹாரரான ஸ்கேரியான அப்டேட் தானே கேட்பீங்க. எங்கடா இது, என்ன ரோட்டில் ஏதோ கால் தடம் மாதிரி இருக்குது, ஐயோ இவ்வளோ பெரிய கால் தடம், பிக் ஃபுட் யாருதுரா அப்படின்னு இப்போ பீட்டு யாருதுரா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கே தெரியலையா, இருங்க யாருதுன்னு பார்க்கலாம். ஆத்தாடி கமலாக்காதா, ஐயோ நம்ம ஊரில் எப்படா கமலாக்கா பேய் வந்துச்சு, இங்கே பாருங்க மக்களே ரோட்டில் நடந்து போயிருக்கு போல நம்ம ஊர் வழியா, ஆஹா இங்கே பாருங்க. ஸோ இது எப்படி நம்ம கேமில் கொண்டு வருது அப்படின்ற ஒரு மேட்டரே பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 அப்டேட்டுமே எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது அதோட இதெல்லாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க. என்னடா ஆச்சு டே, என்னடா குட்டியா மாறிவிட்டா, என்னடா இது டே, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வித்தியாசமான அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வரணும், ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எப்படி குட்டி ஆகுறது, அப்புறம் இன்னும் நிறைய குரங்கு வேலைலாம் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேணும்ன்ட்டு இல்லை ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன பண்ணலான்றது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம கேமில் ஃபஸ்ட்டு சின்னதாகலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கடா பலூன் மண்டே மாதிரி பறந்து போகிறான், டே இங்கடா இவ்வளோ பெரிய ஜாயிண்ட் ஃப்ராங்க்லினா மாறிவிட்டான், ஐயோ என்னடா நடக்குது எப்படி அதெல்லாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பாருங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணலான்னு பாருங்க அதில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கடா இவ்வளோ பெரிய என்பிசி நடந்து போறானுங்க ரோட்ல, அடியாத்தியே அப்படிவீங்க. அப்போ மக்களே இங்க பாருங்க எவ்வளோ பெருசு நடந்து போறானுங்களே, அப்பா சாமி ஒரு அடி அடிச்சு பார்க்கலாம் வாங்க. என்னடா ஒரு அடிக்க படுத்துட்டீங்க, அங்க 2 ஜோடி போகுது பாருங்க, அவங்களையும் முடிச்சு கட்டிடலாம். ஐயோ போச்சுரா, ஓகே ரைட்டு விடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்குது, இன்னும் இதில் என்னென்ன குரங்கு வேலையை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து கார்லாம் பெருசு பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து ஐயோ இங்கே பாருங்க மக்களே, அங்கே பாருங்க, டே என்னடா நடக்குதுங்க, டே என்னடா இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் காரா, அங்கே பாருங்க ஜெயிண்ட் கேடிஎம் பைக்கு, ஆஹா ரைட்ரா டே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சுட்டு பார்க்கலாம் வெடிதான்ட்டு. ஓகே இங்கேருந்து ஒரு குண்டா போடுவோம் வீச வாங்க. ஓகே பாடு வெடிதுப்பா, காரே வெடிச்சு போச்சு ஒரு குண்டுங்க. இவனை ஒரு தாக்கலாம் வாங்க. ஆத்தாடி இங்க பாருங்க மக்களே சதறி விட்டு பறக்கிறான், செம்மையா இருக்குது. சரி வாங்க, இன்னும் நிறைய இருக்குது இதில் இன்னும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடே எங்கடா இது குட்டியாக மாறிடுச்சு காரி அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே இதுதான் ஆர்சி கார் வெர்ஷன். இப்போ பாருங்க இப்போ என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஓகே இப்போ பாருங்க அவனை பிடிச்சி வெளியே தெரியாச்சு. இப்போ நம்ம குட்டி காரில் வந்து ரைடு போகலாம் மக்களே, சூப்பராக. இங்கே பாருங்க செம்மையா இருக்குல்ல, வா இங்கே பாருங்க, வா எவ்வளோ குட்டியாகுறா காரு, டே ஐயோ அங்கே பாருங்க எல்லாம் நடந்து போகிறாங்க, வா செம்மையா இருக்குதே சூப்பரே. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் அஃபிஷியலாக பண்ண முடியாது இப்போ. ஸோ அது வந்து ஒரு விஷயம் பண்ணால் தான் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதை பற்றி வேணால் நம்ம அடுத்த வீட்டில் அப்டேட் பண்ணலாம். இப்போ என்ன நான் பண்ணுறது மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜெயிண்டா மாதிரி பலூனில் பறக்கலாம். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பலூனாகவே பறக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எக்ஸிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா பலூன் மாதிரி மாறி அங்கே இங்கேன்னு சதறி விட்டு இங்கே பலூனாக அறிவிங்க, சாமியாக இருக்குல்ல. ஸோ இப்போ பார்க்க போகிறது தான் பயங்கரமான விஷயமே, மெயின் ஹைலைட்டு. ஸோ இப்போ எடுத்துக்கோங்க இந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. என்ன வராது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஓகே என்னடா ஹார்ட்லாம் போடுற, ஐயோ வாவ் எப்படா அப்படின்னு கேட்பீங்க, செம்மையா இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணால் இது நம்மளுக்கு வந்து கேமில் ஆட் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ இது ஃபுல் வீடியோ இப்போ போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைனட்டும் நம்ம என்னது பேர் ஸ்டிக்கி பாம்பு, இதை வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய அன்லிமிட்டடாக போடலாம். ஸோ வாங்க வெடிச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே அடே அப்பா அடே என்னடா இது கேமே க்ளோஸ் ஆச்சு மக்களே, ஃப்ரீஸ் ஆகி. அங்கே பாருங்க எப்பா டே எங்கடா ஃப்ராங்க்லின் ஆலியா காணோம், எங்கடா டே எங்கடா ராக்கெட் மாதிரி பறந்து போகிறான், டேய் எங்கடா போட நில்றா, போச்சுடா போச்சு அவன் விண்வெளிக்கு போயிட்டான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைமில் வாங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க இப்போ ஒரு ஹார்ட்டை போட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வாவ் செம்மையா இருக்குல்ல. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ அப்படி ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இருக்கிற ஓவராலாக இருக்கிற சீட் கோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே அப்டேட் வீடியோ பார்த்தா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இப்போ வரைக்கும் என்னென்ன நியூ சீட் கோட்ஸ்லாம் வந்திருக்கு, சீக்ரெட் சீட் கோட்லாம் வந்திருக்கோ அத்தனையும் நம்ம போட்டு காமிச்சிட்டு தான் வீடியோவை எண்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம எல்லா சீட் கோடும் போட போகிறோம். சீக்ரெட் சீட் கோடு, இப்போ வந்து சீட் கோடு எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்டு நம்ம வீடியோ வந்து நீங்கள் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் சீட் கோடு மறந்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சீட் கோடு வேணுமோ அது கண்டிப்பாக அதில் இருக்கும். அதை அப்படியே நோட் பண்ணி அழகாக போய் கேமில் நோட் பண்ணி விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரக்கு, லாரி, ஜெசிபி அப்படின்றது ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் செக்ஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம கேமில் இருக்க ஹெவி வெஹிக்கிள். ஸோ அடுத்தது கார் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் காரு, ஸோ அப்புறம் போலீஸோட இது ஜீப் காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நிறைய இருக்கும், வாங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன வரப்போகுது அப்படின்ட்டுலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காரு இப்போ வந்து நியூஸ் சீட் கோட்ஸு எல்லாத்தையும் நம்ம போட்டு காமிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி வெர்ஷன் 2. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக்காட்டி. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. ஸோ அடுத்தது 1000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் காரு. ஸோ வாங்க இன்னும் ஒரு 10 கார் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் போட்டு தள்ளிடலாம். ஸோ கடை போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படியே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த கார் வேணுமே போடுங்க. ஸோ இந்த லம்போகினி சீட் கோட்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் மறந்து போயிரு, எனக்கே மறந்து போயிரு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் மனப்படம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதாவது 33, 444 அந்த மாதிரிலாம் போட்டால் ஈஸியாக இருக்கும். பட் சில சீட் கோட்லாம் நம்ம மைண்ட்லேயே வராத மாதிரி மறந்து போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஷ், அப்புறமேட்டு ஜி வேகன். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மஸ்டாங்கு. ஸோ வாங்க இன்னும் ஒரு 2-3 கார் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து கடைசியாக ஜீப் போட முடிப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BMW பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ அடுத்தது 8880 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புது கார் ஒன்று வரும். சிஹெச்சி அம்மர், இது அப்போலேருந்தே இருந்தது கார் தான், சாரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜீப் போடலாம். ஸோ ஜீப் வந்து 9090 போட்டிங்கன்னா ஒரு ஜீப் வரும். அப்புறம் 9191 போட்டிங்கன்னா இன்னொரு ஜீப் வரும். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு போகலாம். ஸோ இவ்வளோ தான் காரு. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பைக்கை போட்டு ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நியூ சீட் கோட்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக் நம்ம கடன்னு போட்டுட்ருக்கோம். ஸோ 666 777 ஸோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க ஒன்றா போடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பைக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நியூ சீட் கோட்ஸ். இப்போ வந்து நியூ சீட் கோட்ஸ் ஒரு 10 இருக்குது. ஸோ 10 5 இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஏன்னா அதுவே சில பேர் மறந்துருப்பீங்க, அப்புறமேட்டு இப்போ வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சீட் கோட்லாம் வந்ததை. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம கேமில் சில விஷயம்லாம் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டக்குன்னு ஒன்று போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பைக்கை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, வாங்க. ஸோ டக்குன்னு போடுறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 பைக் சரி 5 பைக் இருக்குங்க, இருங்க கடைசி பைக். ஸோ 5000 போடுங்க. ஸோ செம்மையான பல்சர் பைக்கில் ஒரு நம்ம ஒரு RS. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் பைக்கோட சீட் கோட்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஐபுசா, ஸோ நம்ம TTF வச்சிருக்கிறது. அடுத்தது ஹெலிகாப்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் வரும். ஸோ 880 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டியூக் வரும். ஸோ ஓவராலாக நம்ம பைக்கை போட்டு முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீட் கோட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டர் ட்ரக்கோட சீட் கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போட்டு காமிச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தான், ஒரு 5 தான் மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது நம்ம கேமில். பட் நீ அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம எந்த காரோட டயர் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்தனால ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்காகவே மாற்றிக்கலாம், எந்த காராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கு ஒரு 5 இருக்குது, அதையும் போட்டு காமிச்சிடலாம். அப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றவங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் இப்போ ரீசெண்டாக 2-3 அப்டேட்டில் வந்து ஒரு சீட் கோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம போடுவோம். ஓகே, எங்கடா எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிறது வழியிலேயே எங்கடா கேப்பே இல்லை, எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு மக்களுக்கு சீட் கோட் போட்டு. ஸோ ஓகே ரைட்டு, அவ்வளோ சீட் கோட்ஸ் நம்ம கேமில் இருக்குதா, செம்மையாக இருக்குல்ல. சரி ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0601 அப்படின்னு ஒரு சீட் கோட் போடுறோம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மறந்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க அந்த ஏர் பலூனோட சீட் கோடு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகனோட சீட் கோடு இப்போ போடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, ஸோ வேறு புதுசாக இப்போ ப்ளகின் ஆப்ஷன்லாம் வந்ததெல்லாம் இருக்குது பாருங்கள். ஜி வேகன், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்விசிபிள் காரு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது அது அந்த புது சூப்பர் காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நியூ சீட் கோட் இருக்கு. ஸோ ஓவராலாக இதுதான் மக்களே. ஸோ அந்த பைக்கு ஃபயர் பைக் மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மற்றது எல்லாமே நான் போட்டிருப்பேன். வேறு எதுவும் மிஸ் பண்ணினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பயங்கரமான அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ண